17,000 கோடி ரூபாய் பப்ளிக் பணத்தை சுருட்டிட்டு போயிட்டாங்க. அந்த சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல வந்து மாட்டிக்கிட்டவங்க எல்லாருமே எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து KN நேரு மேல நீங்க வழக்கு போடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் எங்க பெண்டிங் தெரியுமோ? மேற்கு வங்காளத்துல தான். வேற எங்கேயுமே இவ்வளவு கிடையாது. தமிழ்நாட்டில் கூட இவ்வளவு கிடையாது. பாஜக அரசே பரவாயில்லப்பா, இவங்க அதை விட மோசம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். மேற்கு வங்காளத்தில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல்களை CBI விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிப்பதற்கு பாஜக உத்தரவை போட்டி இருக்கிறது. முதல்வர் உத்தரவு போட்டி இருக்கிறார். இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக ஆட்சி அமைத்த பிறகு மேற்கு வங்கத்தில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? ரொம்ப அருமையான மேட்டர் இது. பதிலா அதாவது பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு அந்த எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணும்போது? என்ன சொன்னாரு? மாற்றம் கொண்டு வருவோம், பழிவாங்கல் இருக்காது அப்படின்னாரு. பதலாவ் தேங்கே பதலா நஹி லேங்கே அப்படின்னாரு. அதாவது உங்களை நாங்க பழி வாங்க மாட்டோம், ஆனா மாற்றத்துக்கு பதிலா அப்படிங்கிறத ரெண்டு விதமா பிரிச்சிருக்கிறாரு அவரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆஹா, உண்மையிலேயே இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ நாளைக்கு MK ஸ்டாலின் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால 2016-17 ஒரு 2-3 பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் வந்துச்சு. சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேமு, அதை தொடர்ந்து ரோஸ் வேலி போன்சி ஸ்கீம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம், அது ஒரு பெரிய ஸ்கேம் வந்துச்சு. 17,000 கோடி ரூபாய் பப்ளிக் பணத்தை சுருட்டிட்டு போயிட்டாங்க. அந்த சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல வந்து மாட்டிக்கிட்டவங்க எல்லாருமே டாப் லெவல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள். அப்போ CBI உள்ள வரணும்னு கேட்ட போது அப்போ CBI எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க மம்தா பானர்ஜி. எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே மாநில அரசனுடைய அனுமதி இல்லாம CBI உள்ள வர முடியாது. ஏன் அப்படின்னா CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு துறைங்கிறது மத்திய அரசனுடையது. அவங்களுக்கு வந்து உள்ள வந்து எதாவது பண்ணணும், யாரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா மாநில அரசனுடைய பெர்மிஷன் வேணும். மாநிலத்துக்குள்ள ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும், மாநில போலீஸ் காவல்துறை கேஸ் ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம வச்சிருந்தாங்க நம்ம. உங்களுக்கு தெரியுமா விஜய், 28-30 மாநிலங்கள் இருக்கின்றன. மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் எங்க பெண்டிங் தெரியுமோ? மேற்கு வங்காளத்துல தான். வேற எங்கேயுமே இவ்வளவு கிடையாது. தமிழ்நாட்டில் கூட இவ்வளவு கிடையாது. அவ்வளவு கேசஸ் பெண்டிங்ல இருக்கு, ஒண்ணுமே ஆக்ஷனே கிடையாது. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து KN நேரு மேல நீங்க வழக்கு போடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட இவங்க கேஸ் ஃபைல் பண்ணல. அதாவது அந்த அதிகார திமிரு. நான் சொன்னா நான் தான் டெசிஷன் எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கா, அந்த திமிரு. இது மாதிரி பல மடங்கு அதிகமான திமிரு அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலுடைய பாலிடிக்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும் நம்ம. அங்க இருக்கிற அரசியல் எப்படி அப்படின்னா 3 விஷயம். அதுல ஒண்ணு கட்மணி அப்படிம்பாங்க. கட்மணி அப்படின்னு சொன்னா மக்கள் நலத்திட்டங்கள் அல்லது வளர்ச்சி திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டு நம்மளுக்கு வரணும். அதான் நான் 40% சர்க்கார் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் அவங்க சொல்லலையா? பாஜக அரச பொம்மை, பசவராஜ் பொம்மையினுடைய அரச காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க 2023 முன்னால. 2023 அவங்க ஜெயிச்சு வந்தாங்க காங்கிரஸ். அதுக்கப்புறமா அந்த கான்ட்ராக்டர் அசோசியேஷன்ல இருக்கிறவங்களே சொன்னாங்க பாஜக அரசே பரவாயில்லப்பா, இவங்க அதை விட மோசம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சணம் இதான். இங்கேயும் அதே தான். எப்போ மம்தா பானர்ஜி ஆட்சியை பிடிச்சாங்களோ 2011, 2012 அப்புறமா இது ஆரம்பிச்சது. எது? கட்மணி கலாச்சாரம். இது ஒரு எக்கோ சிஸ்டம். 2வது தோலாபாஜி அப்படின்னு சொன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல கூட ஆரம்பிச்சுக்கிறதா கேள்விப்பட்டேன்ப்பா. தமிழக வெற்றி கழகம் அரசு இங்க உட்கார்ந்த உடனேயே சென்னைக்குள்ள வர ட்ரக்குக்கு ஒரு ட்ரக்குக்கும் 1000 ரூபா 1500 ரூபா பணம் வாங்கினாங்க தாவேகாவினர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதை நான் உங்க மூலமா நேயர்களுக்கு சொல்றேன். கேள்விப்பட்டதான், நான் என்ன பார்க்கல, என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் கேட்காதீங்க. நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். ஒரு வீடியோவையும் நான் பார்த்திருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குல்ல, அப்படின்னா DMK எவ்வளவு நல்ல பார்ட்டி அப்படிங்கிறீங்களா? பிரச்சனையே இருக்குல்ல. இப்போ விஜய் ஆட்சி வந்த உடனே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு
1000 ரூபா கொடு, 1500 ரூபா கொடுன்னு கேட்கறாங்க அப்படின்னு. இது தோலாபாஜி. மூணாவது வந்து பாரா தாதா அப்படிம்பாங்க. பாரானா ஒரு ஏரியாவுக்கு ஒரு தாதா இருப்பான். அந்த தாதா தான் இதெல்லாம் செயல்படுத்தக்கூடியவன். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில மெயின்லி இந்த பாரா தாதாவா யார் இருப்பாங்க தெரியுமா? ஒரு விஜய் சின்னசாமியோ இல்லைன்னா ஒரு வாசுதேவனோ இருக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதிரடியா மக்களை மிரட்டி பணம் வாங்கக்கூடியவங்க. உங்க வீட்டுக்கு முன்னால இது செங்கல் போட்டிருக்கிறீங்க, ஏதோ பாத்ரூம்ல ஒரு ரிப்பேர் பண்ண போறீங்க, கக்கூஸ்ல ரிப்பேர் பண்ண போறீங்க, நான் வந்து பணம் கேட்பேன் உங்ககிட்ட. ஏய், பணத்தை வெட்டு, அப்புறம் வேலையை பாரு அப்படிங்க. தமிழ்நாட்டிலும் இருக்கு அது. டிஎம்கே காரன் அப்பவே ஆரம்பிச்சான். கருணாநிதி காலத்திலேயே டிஎம்கே காரன் ஆரம்பிச்சிருந்தான். சரி, நான் உங்க கேள்விக்கு வந்துடுறேன். தமிழ்நாடு வந்து ஒரு உதாரணமான மாநிலமாக திகழ்கிறது இதுக்கெல்லாம். அதனாலதான் நான் தமிழ்நாடுல இருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்காலுக்கு போறேன். இப்போ அங்க வந்து இந்த 3 கலாச்சாரம் உண்டு சார். அதான் கட்மணி, தோலாபாஜி, பாரா தாதா. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு தாதா இருப்பான். இதுதான் அவங்களுடைய எக்கோ சிஸ்டம். இந்த எக்கோ சிஸ்டம்ல யாரு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்டா கட்சியினுடைய தலைமைக்கு பணம் போயிடும். இங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் பாருங்க, 30,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒரு குடும்பம் சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி அங்கேயும் போய்கிட்டு இருந்தது. அதுக்கு யார் உறுதுணையாக இருந்ததுன்னு சொன்னா அபிஷேக் பானர்ஜி, அதாவது மம்தா பானர்ஜியுடைய அண்ணனுடைய பையன். ஓகே, அண்ணனுடைய பையனும் அக்காவுடைய பையனும் யாரோ, அவன் தான் அடுத்த தலைவர் அப்படின்ற அடையாளம் காட்டப்பட்டவர். அவர் என்ன பண்ணாரு? அசன்சால் மாவட்டத்துல நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு, அங்க போய் இல்லீகலா சுரங்கங்கள்லாம் தோண்டி நிலக்கரி எடுத்து அதை அத்தையுடைய அரசு, திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு வித்து காசு சம்பாதிச்சிட்டாரு. சம்பாதிச்ச காசு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேரா பேங்காக்ல ஒரு அக்கௌண்ட், லண்டன்ல ஒரு அக்கௌண்ட் போட்டுட்டாரு. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, இன்னொரு குற்றம், அதாவது ஒரு குற்றம் நீங்க பண்றீங்க இல்லையா, அந்த குற்றத்தை நான் தோண்ட ஆரம்பிக்கும் போது நீங்க பண்ணின மற்ற குற்றங்கள்லாம் வெளியில வரும். கரெக்டா? அதுதான் இது நடந்துச்சு. ஒரு 6 மாசம் முன்னால கல்கட்டால பிரசாந்த் கிஷோருடைய அலுவலகம் ஐபேக், அந்த ஐபேக் அலுவலகம், ஐபேக்ங்கிறது என்னது? தமிழ்நாட்டுல கூட ஸ்டாலினுடைய அரச ஆட்சியில் அமர்த்தி இருப்பார். 2021 ஐபேக் நிறுவனம் தான் வந்து அந்த பிரச்சார யுக்தி எல்லாம் கடைபிடிச்சாங்க. அவங்க வந்து ஒரு தேர்தல் ஆலோசனையாளர்கள், அவ்வளவுதான். அவங்களுக்கு 350 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாரு டிஎம்கே காரரு. உடனே அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டமைச்சு அவங்கள வந்து வெற்றி பெற வச்சுட்டாங்க. அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இந்த தோலாபாஜி மூலமா, இந்த கட்மணி மூலமா பணம் கொழிக்குது இல்ல, வந்து கொட்டுது இல்ல, அதெல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது, அதெல்லாம் இந்த அக்கௌண்ட்ல போட்டு அங்கிருந்து அப்படி எடுத்து வெளியே கொண்டு வரணும், இங்கிருந்து துபாய்க்கு போயிட்டு அங்கிருந்து அப்படி கொண்டு வரணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க ஐபேக். உன் வேலை என்ன? தேர்தலாம் சமாளிக்கணும், நீ என்னத்துக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இடி என்ன பண்ணிவிட்டான், உள்ள போயிட்டான். உள்ள போய் அவங்களுடைய ஆபீஸ்ல போயிட்டு எல்லாத்தையும் சீல் வைக்க போயிட்டான். உடனே விஷயம் தெரிஞ்ச உடனே மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவசர அவசரமா போனாங்க. போய் இடி ஆபீசர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு உள்ள போய் முக்கியமான ஒரு மேட்டரை கையில எடுத்துட்டு, ஒரு 2-3 ஃபைலை கையில எடுத்துட்டு வந்தாங்க. ப்ளூ கலர் ஃபைல், 2-3 கேசட் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இடி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லுது இந்த மாதிரிலாம் பண்றாங்க. உச்ச நீதிமன்றம் மம்தா பானர்ஜி தள்ள குட்டு வச்சாங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், நீங்க ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் உள்ள போயிட்டு கலகம் பண்றது, கலாட்டா பண்றதுலாம் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுதான் மம்தா பானர்ஜியினுடைய தோல்விக்கு முதல் படி. அதுக்கு முன்னால ஆர்ஜி கர் நடந்தது. ஆர்ஜி கர் அப்படிங்கிற ஒரு இதுல ரத்னா தேவ்நாத் அப்படிங்கிறவங்களோட பெண்ணு, 31 வயசு மாணவி கம் மருத்துவர், அவருக்கு ஒரு மிக கொடுமையான விதத்துல ஒரு பாலியல் சம்பவம் நடந்தது. அப்புறம் சொல்லவே முடியாத அளவுக்கு கொடூரமான சித்திரவதை பண்ணி அந்த அம்மாவை கைகால கண்டம் துண்டமா வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த சம்பவத்துல ஈடுபட்டவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள், அவங்களை காப்பாத்துறதுக்கு இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனா இந்த ரத்னா தேவநாத் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பாஜக எம்எல்ஏ ஆயிட்டாங்க. பாருங்க, பாஜக யார் யாரெல்லாம் எம்எல்ஏவா வராங்க நீங்க பாருங்க. நீங்க கூட ஏதோ ஒரு போட்டிருந்தீங்க, உங்க பேஸ்புக்ல போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? இந்த விஷயத்த கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஆல் ஓவர் இந்தியா பெரிய விஷயமாயி போய் அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்ட சொல்லி ஹைகோர்ட்டுக்காரங்க ஒரு என்கொயரி போட வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அம்மா பேசாம இருந்தாங்க. அதுல அந்த கல்கட்டால இருக்கிற அந்த கமிஷனர், போலீஸ் கமிஷனரை மாத்தாம இருந்தாங்க. இது மாதிரி பல சமாச்சாரங்கள் இந்த ஐபேக் நிறுவனத்துல நடந்த அந்த ரெய்டு இருக்குது இல்லையா, அந்த ரெய்டுல இருந்து தான் உங்களுக்கு வந்து அபிஷேக் பானர்ஜிக்கும் நிலக்கரி ஊழலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது வந்தது வெளியில.
இது ஒரு 2. இதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. ஒரு 2 கேஸ் 10 கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னா பாத்துக்கலாம் சார். 50-60 கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னா எப்படி? 2023 பார்த்தா சாட்டர்ஜி அப்படின்ட்டு ஒரு மினிஸ்டர், அவர் வீட்டுல போனா 8 கோடி ரூபாய் அப்படியே பணம். இன்னொரு அவருடைய நண்பர் ஒரு நடிகை வீட்டுல போனீங்கன்னா அங்க ஒரு 16 கோடி ரூபாய் பணம் அப்படியே கத்தையா வச்சிருக்காங்க. இது போட்டோம். ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம், அது வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட். இங்க செந்தில் பாலாஜி பண்ணார் இல்லையா, போக்குவரத்து துறையில வந்து ஆள் சேர்க்கைக்கு வந்து அவருடைய தம்பி அசோக்குமார் மூலமா பணம் வாங்கினாருங்கள. இன்னைக்கு இப்போ KN நேரு மேல அந்த கேஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. இவங்க வந்து வழக்கு போட மாட்டேன்றாங்களே. விஜய் உடனே வழக்கு போடலையே. விஜய் வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும் நேர்மையா, KN நேரு மேல இருக்கிற அந்த வழக்கை போட்டுக்கணுமா வேண்டாமா? DVSC கையில இருக்கு, சீஃப் மினிஸ்டர் கையில. போடணுமா வேண்டாமா? போடல, அவங்களும் போடல. இதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் அங்கேயும் பண்ணாங்க. எங்க டீச்சர்ஸ், பகுதி நேர டீச்சர்ஸ், ஸ்கூல்ல மற்ற அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்ஸ், மற்ற ஊழியர்கள், இது ஒன்று பண்ணி போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல டம்டம் மாநகராட்சி, டம்டம் பகுதியில மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில ஆள் சேர்க்கைக்கு கிளர்க்கு, பியூன்ஸ், டிரைவர்ஸ், கிளீனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அங்க ஒரு பெரிய ஊழல். எல்லாமே வந்து 800 கோடியில இருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு ஊழல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசென்ட்லி என்னாச்சு, ஷமீம் அகமது அப்படின்ட்டு ஒருத்தர், ஷமீம் அகமது அப்படின்ட்டு ஒரு TMC-னுடைய உச்சகட்ட மாவட்ட அளவுல இருக்கிற ஒரு தலைவர், அவருடைய வீட்டுல போய் பார்த்திருக்கிறாங்க. அவரு வீட்டுல ஒரு படிக்கட்டு கீழே போகுது, சுரங்கம். கீழே போனா ஒரு உலகமே இருக்கு. அந்த உலகம் கீழே ஃபுல்லா ஏசி. அதாவது நீங்க வந்து எவ்வளவு தூரம் கீழே போறீங்கன்னு சொன்னா, அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கீழே எல்லாம் உங்க வீடு, கீழே சுரங்கம். அங்க போனீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையா ஏசி எல்லாம் போட்டு என்னென்ன இருக்குங்கிற சொல்றேன். தங்கத்துல சோஃபா, தங்கத்துல பெட்டு, தங்கத்துல வாஷ் பேசின், கொப்பளிச்சு பல் தேய்ச்சி கொப்பளிச்சு துப்புறீங்கல்ல, அது தங்கம். இதெல்லாம் வச்சிருக்கிறார். இதெல்லாம் வெளில வருது. இதெல்லாம் ஏது? அந்த கட்டுமணி, அந்த தோலாபாஜி, இதெல்லாம் தான். ஏன்னா நீங்க தான் இந்த பாரா தாதா, அதாவது லோக்கல் தாதா நீங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, என்னாலையும் படிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த 25 பேர்ல என்ன விசேஷம் தெரியுமா விஜய்? பாதிக்கு மேல எல்லாருமே இஸ்லாமியர்கள். ஷாஜஹான் மாதிரி சந்தேஷ்காலியில இந்து பெண்களை புடிச்சு கூட்டிட்டு போனாங்க பாருங்க, கொடுமைப்படுத்துறதுக்கு, பாலியல் கொடுமைப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ள ஷாஜஹான் மாதிரி ஆளுகள் தான் இவங்க எல்லாமே. இவங்க மேல எல்லாம் ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, ஒண்ணுமே மூவ் ஆகாது. அதே மாதிரி ராயட் கேசஸ் இருக்கு. நான் சொன்னது வந்து ஊழல், நீங்க கேட்கறது ஊழல், அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளே ஒரு 20-30 இருக்கு. அதை தவிரவும் கிரிமினல் கேசஸ் ஏகப்பட்டது இருக்கு, ரயட்டிங் கேசஸ் ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாமே கூட யாரு மேலேயும் எந்த ஆக்ஷன் எடுக்காம ஷாஜஹானையே வந்து தப்பிக்க வச்சுட்டு தானே இருந்தாங்க. 3 மாசமா அந்த ஆள் தப்பிச்சுட்டு தானே இருந்தான். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இன்னைக்கு அவன் ஸ்டேலிங் ஜெயில் ஒன்லி. ஓகே, சோ இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் அங்க நடந்துட்டு இருக்கும் போது இது எல்லாத்துக்குமே ஒரு வழி கொண்டு வரணும். அதாவதுங்க, சாதாரணமா வந்து பாரதிய ஜனதா கட்சி அங்க ஜெயிக்கல. மக்களுடைய இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாத ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. இந்துக்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்தது. அதுவும் 15 வருஷமா இல்ல, 49 வருஷமா. எப்போ உங்களுக்கு வந்து 1977 கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைச்சதோ அன்னையிலேருந்து தொடங்கி 34 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஜோதி பாசு அண்ட் புத்ததேவ் பட்டாச்சாரியா 2 பேருடைய ஆட்சி. அதுக்கப்புறமா மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி 15 வருஷம். இந்த 49 வருஷத்துல மேற்கு வங்கத்துல இந்துக்கள் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். எவ்வளவோ இந்துக்கள் போரண்டா சாமி இங்க இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா நிலத்தை அபகரிச்சிருவான். 2006 2011 கருணாநிதியினுடைய கடைசி ஆட்சி எப்படி இருந்தது? நில அபகரிப்பு ஆட்சிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. நேர்களுக்கு நான் சொல்றேன், நில அபகரிப்பு ஆட்சி அது. உங்களுக்கு எதாவது நிலம் சொன்னா டக்குன்னு அவன் வந்து வாங்கிடுவான். என் வீட்டுக்கு பக்கம் நான் இருக்கிறேன், என் பக்கத்துல வாங்குவான், அப்புறம் என்னோடதையும் வாங்கிக்குவான், இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு ஆட்சி. எவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டாங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியல, அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி அங்க பெற்று இருக்கிறதுங்கிறத பாக்குறோம். சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த பகுதி மக்களுக்கு இன்னைக்கு தேவைப்பட்டது ஒரு மன அமைதி, ஒரு இயல்பான வாழ்க்கை. நாங்க ஒரு வேலைக்கு போறோம், ஒரு சின்ன பிசினஸ் தொழில் நடத்துறோம், அதுல சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம். அது கூட பண்ண முடியாத அளவுக்கு அங்க இருந்துச்சு.
அதனாலதான் அவர் வந்த உடனே சுவேந்து அதிகாரி என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இயல்பு வாழ்க்கைக்கு எல்லாரும் திரும்பிடுங்க, இந்துக்களை நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா எங்க வந்து ஒரு முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமாகுமோ அங்க இந்துக்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. பாகிஸ்தான்ல பார்த்தோம், காஷ்மீர்ல பார்த்தோம், சந்தேஷ் காலியில பார்த்தோம், அஸ்ஸாம்ல இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், பங்களாதேஷ்ல பார்த்தோம். அஸ்ஸாம்ல அந்த முதல்வர் இப்போ ரீசென்ட்லி என்ன சொன்னார் தெரியுமா? அர்ணாப் கோஸ்வாமியுடைய ரிபப்ளிக் சேனல்ல ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கவனமா கேளுங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட். அர்ணாப் கோஸ்வாமி கேட்கிறாரு, அஸ்ஸாம் மாநிலம் முஸ்லிம் மெஜாரிட்டி மாநிலமாக மாறுவதை நீங்கள் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு 10 வருஷத்துல அஸ்ஸாம் வந்து முஸ்லிம் மெஜாரிட்டி மாநிலமா மாறிடும் அப்படின்னு. அப்போ ஹிமந்தா பிஸ்வா சர்மா மாதிரி ஒரு தீவிர ஹிந்துத்துவவாதி என்ன சொல்றாரு பாருங்க, முடியாதுன்னு. என்னால் அதை தடுக்க முடியாது, ஆனால் அதை தாமதிக்க முடியும், தாமதப்படுத்த முடியும், ஒரு தலைமுறை தாமதப்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த வார்த்தையை அவர் சூஸ் பண்றாரு பாருங்க. ஒரு தலைமுறைன்னா என்னையா, 30 வருஷம் 40 வருஷம் என்னால தாமதப்படுத்த முடியும், அதுக்கப்புறம் அவங்க தான் மெஜாரிட்டி, அப்புறம் போச்சு, இந்துக்களெல்லாம் அடிச்சு தள்ளிடுவாங்க, பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. காஷ்மீர்ல என்ன நடந்துச்சு? சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி நடந்தது. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஆட்சியாளர்களை கேட்கிறேன், அன்னைக்கு யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களை கேட்கிறேன் நான். இன்னைக்கும் மேற்கு வங்காளத்துல போன வாரம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. வெக்கமா இல்ல சுதந்திர இந்தியான்னு சொல்லிக்கிறதுக்கு? இதெல்லாம் தான் மேற்கு வங்காளத்தினுடைய மக்கள் பட்ட அவதிகள். அவங்களுக்கு வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஒரு கனவா மாறணும், புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அதுக்காகத்தான் இவர் வந்து சொல்றாரு, இந்த பழைய கேசஸ் எல்லாம் நான் எடுப்பேன் வெளியில. இது வந்து பழிவாங்கல் கிடையாது சார். மக்களை துன்புறுத்தி தான் இந்த மாதிரி நீங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல, வீட்டுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வந்து தங்க சோஃபா, தங்க கட்டில், தங்க வாஷ் பேசின் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப தவறான சமாச்சாரம். இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சார், சாரி, டைம் இல்லை நமக்கு. அதனால மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இது எல்லாத்துலயுமே இப்போ ஆர்ஜி கர் மேட்டர்ல வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த குற்றவாளிய கூண்டுல ஏத்த போறாங்களோ, அதே மாதிரி இந்த எல்லா வழக்குகள்லயும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு சரியான வகையில் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு உறுதியா இருக்கிறாரு. இதுதான் அங்க இவ்வளவு 15 வருஷமா கஷ்டப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடிய நியாயமாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ விஜய்.